2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல். இது வெறும் தேர்தல் இல்ல, ஒரு பெரிய போர்க்களம். இந்த தேர்தல் களத்தை நாம ஒரு போர் விளையாட்டு மாதிரி அணுகி பார்த்தா, வெற்றி தோல்வியை தீர்மானிக்கிற பல முக்கியமான வியூகங்கள் நமக்கு நல்லாவே புரியும். அதுல முதல் அத்தியாயம் அரண்கள், அதாவது அசைக்கவே முடியாத கோட்டைகள். அதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில பாஜக போட்டியிடும்னு எதிர்பார்க்கப்படுற 27 தொகுதிகள்ல இந்த 16 இடங்கள் இருக்கு பாருங்க. இது திமுக தலைமையிலான மத சார்பற்ற முற்போக்கு கூட்டணிக்கு உடைக்கவே முடியாத ரொம்ப கடினமான அரண்களா நிக்குது. ஏன் இத நாம அரண்கள்னு சொல்றோம்? ஏன்னா இங்க இருக்கிற வலுவான சிறுபான்மை, தலித், அப்புறம் மைய திராவிட வாக்கு வங்கிகள் இதெல்லாம் சேர்ந்து பாஜகவுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட உடைக்கவே முடியாத ஒரு பெரிய தடையை உருவாக்குது. ஆனா இந்த எல்லா அரண்களும் ஒரே மாதிரி இருக்கான்னு கேட்டா நிச்சயமா இல்ல. அதோட அமைப்பு எப்படி இருக்குன்னு இப்ப பார்க்கலாம். இந்த 16 அரண்களை நாம 4 முக்கிய வகையா பிரிக்கலாம். 1 டெல்டா கோட்டைகள், 2 வட தமிழக மையங்கள், 3 தென் மாவட்டங்கள்ல இருக்கிற சிறுபான்மை பகுதிகள், 4 இடதுசாரிகளோட கிராமப்புற கோட்டைகள். இதுதான் அந்த 16 அரங்குகளோட முதுகெலும்பே. சரி, இதுல வகையிலிருந்து ஆரம்பிக்கலாம். திராவிட இயக்கத்தோட அரசியல் கலாச்சார இதயம்னு சொல்லப்படுற டெல்டா மற்றும் வடக்கு பகுதிகள்ல இருந்து நம்ம அலசல தொடங்குவோம். நீங்க பாத்தீங்கன்னா திருவாரூர், தஞ்சாவூர், திருவண்ணாமலை மாதிரியான தொகுதிகள் திராவிட இயக்கத்தோட ஆணிவேர்னே சொல்லலாம். 2021 சட்டமன்ற தேர்தலையே இந்த தொகுதிகள்ல திமுக கூட்டணி பல்லாயிரக்கணக்கான வாக்குகள் வித்தியாசத்துல ஜெயிச்சாங்க. அது மட்டும் இல்லாம 2024 மக்களவைத் தேர்தல்ல தமிழ்நாடு முழுக்க மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி பெற்ற அந்த முழுமையான வெற்றி இந்த பகுதிகள்ல பாஜகவோட பிரச்சாரத்துக்கு இருந்த சின்ன இடத்த கூட காலி பண்ணிடுச்சு. இங்க பாஜகவோட தேசியவாத பிரச்சாரம் ஏன் எடுபட மாட்டேங்குதுன்னா அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்கு. நம்ம போர் விளையாட்டுப்படி பார்த்தா திமுக தமிழ் மொழிப்பெருமை, மாநில சுயாட்சி, நீட் எதிர்ப்பு, அப்புறம் டெல்லியோட கட்டுப்பாடு மாதிரியான விஷயங்களை ஒரு வலுவான கலாச்சார தடுப்புச் சுவரா பயன்படுத்துறாங்க. இந்த மாதிரி கோட்டைகள்ல பாஜக வேட்பாளர் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப குறைவு. உதாரணத்துக்கு திருவண்ணாமலையில ஏவா வேலு, திருவாரூர்ல பூண்டி கலைவாணன் மாதிரி ரொம்ப வலுவா வேரூன்றிய திமுக தலைவர்களுக்கு எதிரா பாஜக சாமானியமா ஒரு இருப்ப காட்டுறதுக்காக மட்டுமே பிரச்சாரம் செய்து. இங்க வெற்றி அவங்க இலக்கு இல்ல, நாங்களும் களத்துல இருக்கோன்னு பாட்டுறதுதான் இலக்கு. சரி, திராவிட மையத்திலிருந்து இப்ப நம்ம தெற்கு பக்கம் பயணம் பண்ணலாம். இங்கே டெமோகிராபிக்ஸ், அதாவது மக்கள் தொகையும் கூட்டணி கணக்குகளும் சேர்ந்து எப்படி ஒரு புது வகையான அரண்களை உருவாக்குதுன்னு பார்க்கலாம். இப்ப கன்னியாகுமரி மாவட்டத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா விளவங்கோடு, குளச்சல் மாதிரியான தொகுதிகள்ல கிறிஸ்துவ நாடார்கள் மற்றும் மற்ற சிறுபான்மை வாக்காளர்கள் பெருமளவுல காங்கிரஸ் கட்சிக்கு பின்னாடி அணிதிரள்றாங்க. இந்த சிறுபான்மை வாக்குகளோட ஒருங்கிணைப்பும் காங்கிரஸோட பாரம்பரிய செல்வாக்கும் சேர்ந்து மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணிக்கு ஒரு அசைக்க முடியாத வெற்றியை தருது. அதே மாதிரி ராமநாதபுரம் மாதிரியான தொகுதிகள்ல அதிகப்படியான முஸ்லிம் வாக்குப்பதிவும் திமுகவோட திராவிட கொள்கை பிரச்சாரமும் சேர்ந்து பாஜகவுக்கு ஒரு பூட்டப்பட்ட பாதையை உருவாக்கிடுது. அதாவது இங்க உள்ள போறதுக்கே வழி இல்ல, இங்க வெற்றிங்கிறது ஒரு கேள்வியே கிடையாது, அது ஒரு விவாதத்துக்கே வராத விஷயம். இதுல திமுகவோட கூட்டணி நிர்வாகம் எப்படி ஒரு தற்காப்பு உத்திய வேலை செய்யுதுங்கிறத நம்ம கண்டிப்பா கவனிக்கணும். தளி தொகுதியே இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கும், கந்தர்வக்கோட்டை தொகுதியே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கும் ஒதுக்கியிருக்காங்க. இந்த 2 தொகுதிகள்லயும் என்ன நடக்குதுன்னா, இடதுசாரி கட்சிகள் பல பத்தாண்டுகளா கட்டமைச்ச விவசாய தொழிலாளர்கள் மற்றும் தலித் தொண்டர்களோட நெட்வொர்க் ரொம்ப வலுவா இருக்கு. இது பாஜக தொழிலாளர் வர்க்க வாக்குகளுக்குள்ள நுழைய முயற்சி பண்ணும்போது ஒரு இயற்கையான சோதனை சாவடி மாதிரி நின்னு தடுக்குது. அதாவது திமுக உதயசூரியனை மட்டும் முன்னிறுத்தல, கதிர் அறிவாளையும் நட்சத்திரத்தையும் கூட முன்னிறுத்தி பாஜக உள்ள வர்றதுக்கான வழிகளை கூட்டணி மூலமா அடைக்குது. இப்போ இந்த எல்லா விதமான அரங்குகளையும் ஒன்னா இணைக்கிற அந்த ஒரு பெரிய கதையாடல் என்னங்கிறத பத்தி பார்க்கலாம். இந்த எல்லா கோட்டைகளையும் ஒன்னா பிணைச்சு வச்சுக்கிற அந்த மைய கருத்து இதுதான், டெல்லி திணிப்பு. இதுதான் திமுக கூட்டணி பாஜகவை எதிர்கொள்றதுக்கான மைய உத்தியா இருக்கு. நீங்களே பாருங்க, ஆளுநருக்கும் மாநில அரசுக்கும் நடக்கிற மோதல்கள், வரி பகிர்வு சம்பந்தமான விவாதங்கள், நீட் தேர்வு திணிப்பு, அப்புறம் இந்திமயமாக்கல் பத்தின பயம், இதை எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து பாஜகவை தமிழர்களுக்கு எதிரான ஒரு கட்சின்னு காட்டுறதுக்கு பயன்படுத்துறாங்க. இதோட விளைவு என்னன்னா, பிஜேபி தன்னோட தேசிய கொள்கைகளை ஒவ்வொரு தொகுதியிலையும் உள்ளூர் மக்கள்கிட்ட நியாயப்படுத்த வேண்டிய ஒரு தற்காப்பு நிலைக்கு, அதாவது ஒரு டிஃபென்சிவ் மோடுக்கு தள்ளப்படுறாங்க. இதனால இந்த 16 கோட்டைகள்லயும் அவங்களோட தாமர பிரச்சாரத்துக்கு பெரிய அளவுல இடம் கிடைக்கிறதில்ல. இந்த கோட்டைகள் எல்லாம் பார்க்க ரொம்ப வலுவா தெரியுது. அப்போ உண்மையான போட்டி தான் எங்க நடக்கும்?
உண்மை சொல்லப்போனா இந்த 16 தொகுதிகள்லயும் மக்கள் தொகை, கட்சி அமைப்பு, அப்புறம் கதையாடல்னு சொல்லி ஒரு 3 அடுக்கு பாதுகாப்பு திமுக கூட்டணிக்கு இருக்கு. இந்த அரண்களை பாஜக உடைக்கணும்னா ஒரு சாதாரண ஆளும் கட்சிக்கு எதிரான அலை மட்டும் பத்தாது, ஒரு அரசியல் சுனாமியே தேவைப்படலாம். ஆனா தேர்தல் போர் இதோட முடியல. தமிழக அரசியலோட அடுத்த அத்தியாயத்தை எழுத போறது இந்த அரண்கள் கிடையாது. மாறா, அந்த போரோட தலைவிதியே வெறும் 8 தொகுதிகள்ல தான் எழுதப்பட போகுது. ஆமா, இந்த 8 ஊசலானும் தொகுதிகள்ல தான் 2026 தேர்தலோட முடிவே தீர்மானிக்கப்படலாம். அந்த 8 போர்க்களங்கள் இதுதான்: மயிலாப்பூர், மொடக்குறிச்சி, சாத்தூர், கோயம்புத்தூர் வடக்கு, திருப்பூர் தெற்கு, மானாமதுரை, வாசுதேவநல்லூர் மற்றும் ராதாபுரம். இங்கதான் உண்மையான யுத்தமே நடக்கப் போகுது. சில 100 வாக்குகள் வித்தியாசம், வாக்குப்பதிவுல ஏற்படுற ஒரு சின்ன மாற்றம் கூட இறுதி முடிவையே தலைகீழ மாத்தக்கூடிய போர்க்களங்கள் இது. நம்ம அடுத்த பகுதியில ரொம்ப நெருக்கடி நிறைந்த அந்த வாளோடு வாள் மோதிர களத்துக்கு போக போறோம். திமுகவுக்கும் சரி, பாஜகவுக்கும் சரி, 2 பேருக்குமே நிச்சயமா தூக்கமில்லாத இரவுங்களை கொடுக்க போற அந்த 8 தொகுதிகளோட முழுமையான போர் விளையாட்டு பகுப்பாய்வோட சந்திக்கலாம். காத்திருங்கள்.